ஆங்கிலேயர்களால் முதல்ல நாடு கடத்தப்பட்ட ஒரு சோழ நாட்டு பாளையக்காரன் ஒருத்தன் இருந்திருக்காரு. இந்த பாளையக்காரனோட வரலாறை பற்றி படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா சூரியன் அஸ்தமனமாகாத ராஜ்யம். அதாவது பார்த்திங்கன்னா இங்கே இரவாக இருக்கும்போது இன்னொரு நாட்டில் பகலாக இருக்கும்ல. அதனால் இங்கெங்கெல்லாம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பரவி இருக்கோ அங்கே சூரிய அஸ்தமனமே கிடையாதுங்கிற அளவுக்கு உலகத்தை எல்லாம் ஆட்டி படைச்ச ஒரு நாடு இங்கிலாந்து இல்லையா? கிரேட் பிரிட்டன். அதனால் சொல்கிறோம், அப்பேற்பட்ட கிரேட் பிரிட்டன் இந்தியாவையும் தன்னோட கைவசப்படுத்தி தமிழ்நாட்டை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பாளையக்காரன் ஒரு 10 வருஷம் அந்த வெள்ளைக்காரனுக்கு தண்ணி காட்டி அவனோட மொழியில் விரலை விட்டு ஆட்டுறான்னா அப்போ எவ்வளவு பெரிய ஆள் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான். அதாவது எதுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி அவனுக்கு அந்த நெஞ்சு உரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்பேற்பட்ட ஒரு பாளையக்காரன் இருந்திருக்கான். அந்த பாளையக்காரன் ஒரு சிறு படையை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அந்த சோழ நாட்டு பகுதியில் தஞ்சை மாவட்டம் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாயவரம் சிறுகாழி பகுதியில் அந்த வெள்ளைக்காரனோட படைகளை சிதறடித்து வெள்ளைக்காரனோட கம்பெனி படைகள், கிழக்கிந்திய கம்பெனி படைகளோட இங்கே நவாப்பு படைகளும் வருது, மராட்டிய படைகளும் வருது, எல்லா படைகளையும் சிதற அடிச்சுட்டு அந்தளவுக்கு படாத பாடுபடுத்தி வைக்கிறோம்.